السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டாவது அமர்வுல கேள்வி கேட்பேன், நீங்களெல்லாம் கேள்வி கேட்பீங்க அப்படிங்கிறது தெரியும். உங்களுடைய டவுட்டுகளை இன்ஷா அல்லாஹ் கேளுங்க, எனக்கு தெரிஞ்ச இன்ஷா அல்லாஹ் பதில் சொல்றேன். கேளுங்கப்பா. என்னம்மா? நல்ல கேள்வி, சூப்பர் கேள்வி கேட்கிறாப்புல. அதாவது அந்த நரகத்துல 70,000 என்ன போட்டிருக்கேன், சைன்கள் போட்டிருக்கோம். ஒவ்வொரு சைன்களையும் 70,000 மலக்குகள் இழுத்து கொண்டு வருவார்கள் அப்படின்ட்டு ஹதீஸ்ல நீங்க சொன்னீங்களே. இந்த 70,000 அப்படிங்கிறது கரெக்டா 70,000 தான் இருப்பாங்களா, அதை விட ஜாஸ்தியா இருப்பாங்களா? இந்த அதிகத்தை சொல்லக்கூடிய எண்ணிக்கையா, கணக்கிட முடியாத எண்ணிக்கை அப்படித்தானே, கணக்கிட முடியாத மிக அதிகமாக உள்ள எண்ணிக்கையா அப்படின்னு கேட்கிறாங்க. இதை நீங்க பாத்தீங்களாக்க வார்த்தையில 70,000 இருக்குது. ஹதீஸுடைய வார்த்தையில 70 அல்ஃப மலக்கின் 70 அல்ஃப திமாமின் அப்படித்தான் ஹதீஸுடைய வார்த்தையில 70 அல்ஃப் அப்படின்னா 70,000 அப்படின்ற அர்த்தம், நேரடி பொருள். ஆனால் அரபில என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு விஷயத்தை அதிகம்னு சொல்றதுக்கு முதல்ல 10ங்குவாங்க. அதிகத்துக்கு முதல்ல செய்வாங்க 10. உதாரணமா நீங்க சவுதியில போய் பார்த்தீங்களாக்க கம்மர் அனகலாம் அஷரமர்ராத், சரியா? கோவத்துல கேட்பாரு, யாராச்சும் உங்களுக்கு சவுதியில இருந்துக்கிறீங்களா, கோயத்துக்காரர் இருக்கிறாரு. அதாவது ஒரு தடவை சொல்லுவார் பாய், ஒரு 2 தடவை, ஒரு 3 தடவை அப்படின்ட்டு. நம்மளே கேட்கிறோம்ல, எத்தனை தடவை சொல்ல? 10 தடவை சொல்லிட்டேன். 10 தடவை சொல்லிட்டேன்னு சொல்றமே, நெசமா நம்ம 10 தடவை சொல்லியிருப்போம்? இருக்க மாட்டோம். ஒரு 2 தடவை, ஒரு 3 தடவை, ஒரு 4 தடவை சொல்லிருப்போம். ஒரு 4 தடவை சொல்லிவிட்டு என்ன சொல்லுவோம்? 10 தடவை சொல்லிட்டேன்னு சொல்றமே, இது பொய்யா? கிடையாது. அப்ப இந்த 10 என்பது அதிகத்தை குறிக்கிறது. இது தமிழ்ல சொல்ற மாதிரி அரபிலையுமே அனகலாம் அஷரமர்ராத் அப்படிங்குவாங்க. இது ஒரு எண்ணிக்கை அதிகத்துக்கு. 2வது எண்ணிக்கை என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னா 70 அப்படிங்குவாங்க. நான் 70 தடவை சொல்லிட்டேன் அப்படிங்குவாங்க. 3வது சொல்லுவாங்க 10 சார், கீழே இல்ல. மாஷா அல்லாஹ், அந்த உங்க பாயிண்ட்க்கு வர்றாரு கனிபாய் வர்றதும். தம்பி உங்க பேர் என்ன? ஆஷிக்கு என்ன கேட்கிறாப்பலையோ அதே கேள்வியை தான் கனிபாய் சொல்றாரு. இப்ப 10க்கு அதிகமா சொல்றாங்களா, அது மாதிரி 70ங்குவாங்க, புரியுதா? அப்புறம் 70,000 தடவைங்குவாங்க. இந்த 70,000ங்கிறது கரெக்டா துல்லியமா 70,000 100 சொல்லுவாங்க. 10 70 100 அப்புறம் என்ன செய்வாங்க? 70,000 இப்பெல்லாம் குரான்ல வருது. அப்ப இந்த 70,000 அப்படிங்கிறது கரெக்டா 70,000 என்ற எண்ணிக்கையில் இல்லை. அது அதிகமான 70,000த்துக்கு நிறைய மலக்கள் வருவாங்க. அது அதிகத்தை குறிக்கக்கூடிய எண்ணிக்கையை தவிர கரெக்டா துல்லியமா 70,000 அதை குறிக்கக்கூடிய வார்த்தை இல்லை. சரியா? ஒண்ணு. அதுக்கு என்ன ஆதாரம்னு சொன்னா, கனிபாய் சொன்ன அந்த ஹதீஸே ஆதாரம். கனிபாய் சொன்னார்ல, அதாவது மறுமை நாள்ல 70,000 மக்கள் கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வார்கள் இல்லையா அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்பதான் கேட்டாங்க ஒரு சஹாபி, யா ரசூலல்லாஹ் நானும் ஒரு ஆளா அதுல வரணும் அப்படின்னு கேட்டாங்கல்ல. எந்த சஹாபி? உகாஷா. கரெக்டா? கரெக்ட் இல்லையா? கரெக்ட் தான். சஹாபி பேர் உகாஷா.
உகாஷா ரலியல்லாஹு அன்ஹா சரியா கேட்டாங்க. கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்களும் அதுல ஒரு ஆளா வருவீங்க. அந்த 70,000 பேர்ல கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்க வாசல ஒரு ஆளா நீங்க உகாஷா நீங்களும் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க. ரெண்டாவது சஹாபி எந்திரிச்சு யார சொல்ல, நானும் ஒரு ஆளா வரணும் அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, சபகாக்க உகாஷா, உன்னை உகாஷா முந்தி விட்டார். சரியா, அவர் ஃபர்ஸ்ட் கேட்டு அவர் முந்தி போயிட்டாரு அப்படின்னு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்ப 70,000 பேரு கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு சொன்னா கரெக்டா 70,000 பேர் தான் போவாங்களா, அதை தாண்டி போக மாட்டாங்களா அப்படின்னு சொன்னா அதை தாண்டியும் போவாங்க. புரிச்சாபா? 70,000 அதிகத்தை குறிக்குமே தவிர துல்லியமான எண்ணிக்கை கிடையாது. புரியுதா? குரான்ல பாத்தியலாக்க சூரா பக்கரா எடுங்களேன். தம்பி என்னைய நிறைய பேச வச்சுட்டிய ஒரு கேள்வி கேட்டு. அதான் பக்கரா எடுத்தீங்களா? அதுல 200 இந்த ஒரு நிமிஷம் 261 பக்கராவுல. தம்பி ஆஷிக் தானே? ஆஷிக்கு படிக்க பாக்குறேன். மஸலுல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபீ ஸபீலில்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறாங்களோ அவர்களை பற்றிய உதாரணம். கமஸலி ஹப்பத்தின், அது எதை போன்றது? ஒரு ஹப்பானா என்ன? ஒரு தானியத்தை போன்றது. அம்பதத் சபஅ சனாபில ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா, ஒரு கதிர். அந்த ஒரு கதிர்ல எத்தனை வருமா? 7 வருமா? அந்த 7ல ஒவ்வொன்றுலையும் எத்தனை நெல்மணி இருக்குமா? நெல்மணியோ கோதுமையோ எத்தனை இருக்குமா? ஒவ்வொன்றுலையும் மிஅத்து ஹப்பா ஃபீ குல்லி சும்புலத்தின் மிஅத்து ஹப்பா. சரியா? ஒவ்வொரு சும்புலோடையும் எவ்வளவு இருக்கு? மிஅத்து ஹப்பா இருக்கு. 100 ஹப்பாண்டா ஒரு நெல்மணி அல்லது ஒரு கோதுமை 100 வித்துக்கள் இருக்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இதுல என்ன சொல்ல வர்றான் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒண்ணு செஞ்சீங்களாக்க ஒண்ணுக்கு உங்களுக்கு 700 கிடைக்கும். ஒண்ணுக்கு 700 கிடைக்கும் அப்படிங்கறத ஒரு நெல்மணியை போட்டியலாக்க அதுல அப்படியே வருது. 7 கதிர் வருது. ஒவ்வொரு கதிரிலையுமே 100 இருக்குது. அப்ப 700 அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நான் என்ன பாய் நான் கேட்கிறேன், ஒவ்வொரு கதிரிலையும் 100 தான் இருக்குமா? 100 விட ஜாஸ்தியா இருக்காதா? 100 விட கம்மியா இருக்காதா? வாய்ப்பு இருக்குல்ல. நானும் விவசாயி தான். புரியுதா? பெருசா போய் பண்ணாம இருந்தாலும், பெருசா போய் அப்படியே பண்ணாம இருந்தாலும் நம்முடைய பாரம்பரியம் அப்படித்தானே, மளிகை கடை வச்சு அப்படி அந்த பாரம்பரியத்துல தான் வந்திருக்கிறோம். எங்களுக்கு விவசாயம் எல்லாமே இருந்திருக்குது. அவ போய் எங்க ஏரியா தொண்டி, ஏசிப்பட்டினம், ஜேதாப்பட்டினம், கோட்டைப்பட்டினம் இன்னைக்கு இருக்கும். அவ பாத்தீங்களாக்க இப்போ ஒவ்வொரு நெல்மணிலையும் ஒவ்வொரு கதிரிலையும் 100 தான் இருக்குமா? அதோட ஜாஸ்தியா இருக்காதா? இருக்குல்ல. அல்லாஹ் மிஅத்து ஹப்பாங்கிற மிஅத்துல 100 அர்த்தம். அப்ப அல்லாஹ் மிஅத்துன்னு சொல்லிட்டானே, 100ன்னு சொல்லிட்டானே, 100 தான் இருக்கும், 100 விட கூட்டி குறைச்சிருக்காது அப்படின்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. அல்லாஹ் ஜாஸ்தியா சொல்றான். இந்த ஆயத்தை எப்படி ஜாஸ்தின்னு புரிஞ்சுக்கிட்டோமோ அது மாதிரி கேள்வி கணக்கு இல்லாம 70,000 பேர் போவாங்கன்றது பத்தியலா, அதுவும் அதிகத்தை குறிக்கிறது. நரகத்தை இழுத்து கொண்டு வர்றது இருக்கு பத்தியலா, 70,000 அதிகத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை. ஓகே, பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். வேற தம்பி நீங்க இதுக்கு அப்புறம் நீங்க கேட்டீங்கல்ல அண்ணன் சேலத்துல. சரி சரி, நல்ல கேள்வி கேட்கிறாங்க. மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ். தம்பி எங்க பொண்ணு எடுக்க போறாரு? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு அஅலம். பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சரியா, தெரிஞ்சுக்கணும்ல. அண்ணா சேலத்துல பொண்ணு எடுத்துக்கிறாரு.
சேலத்துல கல்யாணம் முடிச்சுக்கிறாங்க, மச்சி வந்து இங்க வந்துக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போவாங்கல்ல, அம்மா வீட்டுக்கு சேலத்துக்கு போகும்போது அங்க ஜம்மு கசரு பண்றதா முழுசா தொழுவுறதா அப்படி கேட்கறாங்க. அவங்க தான் திருச்சி சொந்த ஊரா போயிடுச்சு. மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டாங்களே, கல்யாணம் முடிச்சாச்சுல, அப்ப திருச்சி வந்து சொந்த ஊரா போயிடுச்சு. அப்ப அவங்க அம்மா ஊடு வந்து அது வெளியூர் மாதிரி. பிரயாணி பிரயாணி எப்படி ஜம்மு கசரு பண்ணிக்கலாமோ அது மாதிரி சாட்சில மசகு பண்ணிக்கலாமோ 3 நாள் பண்ணிக்கலாமோ பிரயாணிக்குரிய சட்டம் இருக்கு பத்தியாலா, அந்த எல்லா சட்டமும் உங்க அன்னைக்கு வந்து சேலத்தில் பொருந்தும். அது சொந்த ஊராக இருந்தாலும் தாய் வீடாக இருந்தாலும். ஒண்ணும் இல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொந்த ஊர் எது? மக்கா. இருந்தாங்க, 53 வருஷமா இருந்தாங்க. ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிட்டாங்க. மதீனாவுக்கு போய்விட்டு அப்புறம் ஹிஜ்ரி 8ல மக்காவுக்கு வந்தாங்கல்ல, சொந்த ஊர் தானே. மக்காவுல வந்து 4 ரக்காத்த தொழுதாங்களா, ஜம்மு கஸ்ர் பண்ணி 2 ரக்காத் தொழுதாங்களா? ஜம்மு கஸ்ர் பண்ணி 2 ரக்காத் தொழுதாங்க. சொந்த ஊருக்கு வந்து என்ன பண்ணாங்க? 2 ரக்காத் தொழுதார்கள் மக்காவுல வந்து அப்படின்னு ஹதீஸ் வருது. ஏன்னா ஒரு ஆளுக்கு சொந்த ஊராக ஊர் தான் வைக்க முடியும். ரசூலுல்லாஹ்வுடைய சொந்த ஊர் மக்கா, 53 வயசு வரையிலும். ஹிஜ்ரத் பண்ணி மதீனாவுக்கு போயிட்டாங்க. அப்ப மதீனாவை சொந்த ஊராக ஆக்கி கொண்டார்கள். மதீனாவை சொந்த ஊராக ஆக்கி கொண்டார்கள். அதான் சொந்த ஊர். மக்காவுக்கு வந்தா என்ன? பிரயாணி. புரியுதா? இதுதான் எல்லாருக்குமே பொருந்தும். இப்ப நான் கேட்கிறேன், கமால் பாய் சொந்த ஊர் எந்த ஊர் பாய்? திருநெல்வேலி. அது பக்கத்துல அந்த மாவட்டம் பேட்டை, ஏதோ திருநெல்வேலி மாவட்டத்துக்கு போவோமே. இங்க வந்து பல வருஷமாயிருச்சு திருச்சிக்கு வந்து. இப்ப உங்க சொந்த ஊராக நீங்கள் ஆக்கி கொண்டது திருச்சியை. கடை வச்சு வியாபாரம் பண்ணி டாக்குமெண்ட் போக்குவரத்து எல்லாத்தையும் மாத்தி புள்ள ஊட்டி பெற்று புள்ள ஊட்டி கல்யாணம் முடிச்சு வச்சு எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? திருச்சிய சொந்த ஊர் ஆக்கிக்கிட்டீங்க. அப்ப திருச்சி தான் உங்களுக்கு சொந்த ஊரு. நீங்க பிறந்த திருநெல்வேலிக்கு போனாலும் நீங்க என்ன செஞ்சுக்கலாம்? ஜம்மு கஸ்ர் பண்ணிக்கலாம். அது வெளியூர் உங்களுக்கு. கணிப்பா இருக்கிறாரு சரியா? காயல்பட்டணம். ஆனா மாஷா அல்லாஹ் திருச்சிக்கு வந்து 10 வயசுல வந்து இங்கேயே ஸ்கூலுக்கு போய் இங்கேயே படிச்சு இங்கேயே மாஷா அல்லாஹ் வீடு வாசல் வாங்கி, அதுக்காக இங்கே தான் வேணான்னு வச்சுக்கிறேங்க சொல்லாதீங்க, நான் நிறைய சொல்லிடுவேன் சரியா? மாஷா அல்லாஹ் பாரக்கல்லாஹு ஃபீக்கும். இன்னொரு பாய் கரெக்டா பேசல பாய் சரியா? அப்படி வச்சு மாஷா அல்லாஹ் இருக்கிறாங்க. அப்ப திருச்சியில இப்ப 66 67 வயசா? 67 வயசு. 10 வயசுல இங்க வந்துட்டாங்க. அப்ப ஏறக்குறைய 57 வருஷமா இங்கே தான் இருக்கிறாங்க. இங்கதான் கொண்டாடி பிள்ளைங்க வீடு வீடு எல்லாமே மாஷா தபாரக்கல்லாஹ் இங்கதான் இருக்குது. இவங்க சொந்த ஊர் இப்ப திருச்சி தான். காயல்பட்டி போறேன்னு செஞ்சுக்கலாம், ஜம்மு கஸ்ர் பண்ணிக்கலாம். எங்க சொந்த ஊர் எஸ்பி பட்டணம் சரியா? நான் எவ்வளவு தான் போவேன், யாராச்சும் ஒரு ஆள் மூத்தா போனா, ரொம்ப முக்கியமானவங்க மூத்தா போனா அப்படிதான் போறது. என்னப்பா வீட்டுல பங்கு பிரிக்க போவோம் இன்ஷா அல்லாஹ். இருக்குது இருக்குது வீட்டுல பங்கு பிரிக்க போவோம் இன்ஷா அல்லாஹ் சரியா? அந்த மாதிரிக்கு தான் நம்ம போக போறோம். அப்ப அது சொந்த ஊரா இருந்தாலும் முசாஃபிர் மாதிரி 2 ரக்காத் தொழுதுக்கலாம். அதனால உங்க அண்ணி வந்து சேலத்துல போய் முசாஃபிராக 2 ரக்காத் தொழுதுக்கலாம். இங்க வந்து முக்கியமாக 4 ரக்காத் தொழுவணும். முக்கியமுடைய சட்டம் பொருந்தும். தம்பி மாஷா அல்லாஹ் நல்ல அதை ஒட்டிய கேள்வி. இப்ப முசாஃபிர் அப்படின்னு சொன்னா எவ்வளவு நாள் பண்றதுன்னு கேட்கறாங்க. 19 நாள் பண்ணிக்கலாம். நீங்க அந்த முசாஃபிருங்கிற சட்டம் இந்த 2 ரக்காத் தொழுவுடைய பத்தியெல்லாம் இது வந்து 19 நாள் நீங்க தொழுதுக்கலாம். ஹதீஸ்ல அனுமதி இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வெற்றிக்கு வந்தாங்கல்ல, மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு 19 நாட்கள் மக்காவிலே தங்கிறார்கள். அந்த 19 நாட்களும் ஜம்மு கஸ்ர் செய்தார்கள் அப்படின்னு ஹதீஸ் வருது. அப்ப நீங்க 19 நாள் தங்கினா நீங்க ஜம்மு கஸ்ர் பண்ணிக்கலாம். 20ஆம் நாள்ல இருந்து என்ன செய்யணும்? வழக்கமான இதை ஆக்கிக்கிறோம். 20ஆம் நாள் சரியா பாய்? ஆமா ஓதி பார்க்க என்ன தம்பி கேட்கிறார்கள்னா, 70,000 பேர் கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்கல்ல, அவங்க வந்து யாருக்கு ஓதி பார்க்க மாட்டாங்க, ஓதி பார்க்க சொல்லவும் மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. இன்னும் வேற ஹதீஸ்ல இங்க ஓதி பாருங்கள் அப்படின்னு இருக்குது.
நம்ம எதை எடுத்துக்கொள்வது அப்படி கேட்கறாங்க. நீங்க ஓதி பாருங்க. அது அல்லாஹ் மேல வச்ச வாழ அரபிக்கும் எத்தவக்கலும் கடைசி வார்த்தை அப்படிதான் வார்த்தை வரும். எத்தவக்கலுன சரியா? அப்ப அல்லாஹ் மேல முழுமையான தவக்குல் வைக்கிறாங்கல்ல, அந்த தவக்குலை தான் அந்த ஹதீஸ். நம்ம அந்த 70,000 சொன்ன பத்தியலா, அதே மாதிரி கரெக்டா வார்த்தைக்கு வார்த்தை பொருள் அல்ல. அது அல்லாஹ் எது நடந்தாலும், நோய் வந்துச்சா, நஷ்டம் வந்துச்சா, கவலை வந்துச்சா, அத முழுமையா அல்லாஹ்ட்ட பொறுப்பை சாட்டிடுவாங்க. அல்லாவே நீக்குவான் நம்புவாங்க, துவா செய்வாங்க, மருத்துவம் பார்ப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. ஆனா நம்பிக்கை யார் மேல இருக்கேன்? ரப்பு மேல இருக்கேன். அந்த தவக்குலை பத்தி அந்த ஹதீஸ் பேசுகிறதே தவிர அதுக்காக நீங்க யாருக்கும் ஓதி ஊதாதிய, சரியா? யார்ட்டையும் ஓதி ஊத சொல்லாதீங்க. அப்படி பாத்தியலாக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பேர பிள்ளைகளுக்கு ஓதி ஊதுனாங்க, மனைவிக்கு ஓதி ஊதுனாங்க. இப்பெல்லாம் ஹதீஸ் தான் செய்யுது. அந்த சுன்னாவை ஃபாலோ பண்ணுங்க. ஓகே? என்னத்தா என்னது அரிசி இல்ல கனிபாய், அரிசி இல்ல. மேல ஒரு பள்ளிவாசல் இருக்குது, சரியா? பள்ளிக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் மஅமூர். பள்ளிக்கு பேர் என்ன? மஸ்ஜிதுல் மஅமூர் மெட்ராஸ்ல இருக்குது, சரியா? அப்படித்தானா? நிஜமாக்கா, மஸ்ஜிதுல் மஅமூர் மெட்ராஸ்ல இருக்குது. மேல இருக்கக்கூடிய பள்ளிவாசலுக்கு பேர் பைத்துல் மஅமூர், வல் பைத்துல் மஅமூர். அப்படிதான் குர்ஆன்ல அல்லாஹ் அத மஸ்ஜிதுல் மஅமூர்னு சொல்லல, பைத்துல் மஅமூர் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். இந்த பைத்துல் மஅமூருங்கிற அந்த பள்ளிவாசல்ல ஒவ்வொரு நாளைக்கும் 70,000 மலக்குகள் வருவார்கள், அல்லாஹ்வை இபாதத் செய்வார்கள், போயிருவாங்க. மறுநாள் வேற 70,000 மலக்குகள் வருவாங்க. ஒரு தடவை வந்த மலக்கு மறுமுறை கியாமத் வரை என்ன செய்ய மாட்டாங்க? வர மாட்டாங்க அப்படின்னு இருக்குது. அங்கேயும் நீங்க சொன்ன மாதிரி அந்த 70,000 அப்படி வருது. வல் பைத்துல் மஅமூர், அதே தான் சரியா? நல்ல மாணவர், மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹு ஃபீக்கும். சொல்லுங்க தா. இந்த உங்க ஃப்ரெண்டு உமராக்கு போறாங்க, இன்னொருத்தவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. அதாவது இவங்க உமராக்கு போறாங்க. கரெக்டா நூல் பிடிச்ச மாதிரி பாத்தியாலாக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல ஒரு உமரா பண்ணாங்க அப்படின்னு இருக்குது. இவருக்கான உமராவை பண்ணிடுறாரு. இவருக்கான உமராவை பண்ணிப்புட்டு திருப்பி அங்கன உட்காந்துக்கிட்டே 2வது உமரா 3வது உமரா ஆயிஷா பள்ளிக்கு போய், சரியா? ஆயிஷா பள்ளிக்கு போய் நான் 2வது உமரா பண்ண 3வது உமரா பண்றேன், ஊருக்கு 10 உமரா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க பத்தியலா. இது சுன்னா இல்லை, இது சுன்னா இல்லை. ஒரு உமரா அவருக்கு நீங்க பண்ணிடணும். பண்ணிட்டு அவர் யதார்த்தமாக மீகாத் எல்லையை தாண்டி போறாருன்னு சொன்னான். ஆயிஷா பள்ளி கிடையாது. ஆயிஷா பள்ளி காபாவில எவ்வளவு தூரம் தான் இருக்கேன்? ஒரு 6 கிலோமீட்டர் 7 கிலோமீட்டர். அதான் ஹரம். ஆயிஷா பள்ளி சொல்றமே, ஆயிஷா பள்ளின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அந்த இடத்துக்கு பேர் ரசூல்லா வச்ச பேர் தன்ஈம். அது பேர் என்ன? தன்ஈம். நீங்க ரோட்டை அங்க ரோடு போவோம், பாத்துக்கிறீங்கல்ல? தன்ஈம பார்த்தது இல்லையோ? நாலாம் எங்களுக்கு அதான் டியூட்டி. நான் சவுதியில வேலை செய்யும் போது எங்களுக்கு டியூட்டி அதானே, எங்களுக்கு அதான் வேலை, அதுதான் சம்பளம். கூட்டு போய் ஹஜ்ஜு பண்ண வைக்கிறது, உமரா பண்ண வைக்கிறது, இடத்த காட்டுறது, வரலாறு சொல்றது, அதான் டியூட்டி. அப்ப அந்த ரோடு போகுதா, அங்கதான் அந்த ஒரு என்ன போட்டு ஆர்ட்ஸ் போட்டிருக்கோம். போட்டு இங்கிட்டு வெளியே போற இடத்துல நிகாயத்துல் ஹரம், ஹரம் எல்லையின் முடிவு அப்படின்னு அர்த்தம். இங்கிட்டு உள்ள போர்டுல பிதாயத்துல் ஹரம், ஹரம் எல்லையின் ஆரம்பம் அப்படின்னு இருக்கேன். கரெக்டா ஹரம் எல்லை முடியும் இந்த இடத்துல தான் தன்ஈம்ங்கிற இடம், ஹரமுக்கு வெளியே. அங்கதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா நாயை போய் இந்த இஹ்ராம், அந்த இஹ்ராம் இந்த நார்மல் உமரா கிடையாது. ஹஜ்ஜிக்கு வர்ற பெண்களுக்கு மாதவிலக்கு ஏற்பட்டுச்சாக்க அவங்களுக்காக உள்ள ஸ்பெஷல். ஆம்புலைக்கு அந்த இடத்துக்கு சம்பந்தம் இல்ல, பெண்கள்ல நார்மல் பெண்களுக்கு சம்பந்தம் இல்ல.
ஹஜ்ஜிக்கு வந்தாங்க உம்ரா பண்ண முடியலன்னு சொன்னா அந்த பெண்கள் பாவம் தானே. இந்த பெண்களுக்கு உண்டான ஒரு சலுகை, பெண்களுக்கு உண்டான மாதவிலக்கு உண்டான பெண்களுடைய சலுகைய நம்ம ஆம்பளைக்கு யூஸ் பண்றாங்க, தப்பு. அப்படி இல்லாம இவர் யதார்த்தமா மதீனாவுக்கு போக வேண்டிய வேலை வருது, மதீனாவுக்கு போயிட்டாரு, இல்ல தாயிஃப்க்கு போயிட்டாரு, இல்ல தாயிஃபை தாண்டி ரியாதுக்கு போயிட்டாரு, இதெல்லாம் எல்லையை தாண்டுவது. இப்ப மதீனாவுக்கு போயிட்டாரு, எல்லையை தாண்டிட்டாரா, திருப்பி உள்ள வர்றாரு, திருப்பி உள்ள வரும்போது பார்த்தீங்கன்னா ஜுல்ஹுலைஃபா புரியுது, அது மீகாத்துடைய எல்லை. தாயிஃபுக்கு போயிட்டாரு, எல்லையை தாண்டிட்டாரு, உள்ள வந்து தாயிஃபுக்கு பக்கத்துல என்ன வரும், கர்னுல் மனாசில் எல்லை. அப்படின்னு மறுபடியும் எல்லையை தாண்டி வர்றாரு பத்தியெல்லாம். அப்படி வரும்போது அவர் இஹ்ராம் கட்டிக்கலாம். அந்த இஹ்ராம்ல சம்பந்தப்பட்ட ஒரு சகோதரர் மௌத்தா போயிட்டாரு பத்தியெல்லாம், அவருக்காக உம்ரா பண்ணிக்கலாம், மார்க்கத்துல அனுமதி உண்டு. அப்படி பண்ணும்போது நிய்யத்து வந்து பிஸ்மில்லாஹ் அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் அப்படின்னு சொல்லிவிட்டு அன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி அவருடைய பேரை சொல்லணும். அப்துல்லா அன் அப்துல்லா அன் இப்ராஹிம், யாரோ யா அல்லாஹ் நான் அந்த போன அந்த அப்துல்லாவுக்காக நான் இஹ்ராம் கட்டிட்டேன், அந்த இப்ராஹிமுக்காக உம்ரா பண்றேன் அப்படி சொல்லணும்னு ஹதீஸ் இருக்கு. செய்யலாம் சொல்லுங்க அவர்கிட்ட. சரியா? பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். சொல்லுங்க தா. தமீமு குலத்தார் அல்லத்தா, அது தமீமு தாரி ரலியல்லாஹு அன்ஹு. சரி 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 பெருசா வரும். அதாவது சஹாபாக்கள் வந்து கடல்ல போனாங்க, அதுல தமீமு தாரிங்கிற சஹாபி போனாரு, அதுல தஜ்ஜால பார்த்தாங்க, நிறைய கேள்வி கேட்டாரு. இங்க வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உண்மையான தஜ்ஜால் தான் அப்படி சொன்னாங்க, தஜ்ஜாலுடைய ஃபித்னாக்களை விட்டு பாதுகாப்பு தேடுங்கன்னு சொன்னாங்க. அப்படின்னு பக்காவான ஹதீஸ் வருது. ஆமா நான் அறிந்தவரை அந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். அப்படி அவர் சொல்லும் போது அவர் என்ன கிறிஸ்தவரா இருந்தாரு? இல்ல, அவர் சஹாபியா இருந்தார். சரியா? நான் அறிந்தவரை அந்த ஹதீஸ் வந்து சஹீஹான ஹதீஸ். இருந்தாலும் நீங்க கேள்வி கேட்கறனால நான் இன்ஷா அல்லாஹ் போய் அதனுடைய தரத்தை செக் பண்ணிட்டு, சரியா, 99.9% நம்ம சஹீதான். ஏன்னா தமிழ்நாட்டில் அப்படிலாம் அவர் கிளப்பி விட்டுருவாங்க. சரியா? கிளப்பி விடுறதுல வந்து 90% தவறாத்தான் இருக்கேன். இருந்தாலும் நான் ஒரு செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன் இன்ஷா அல்லாஹ். ஓகே? இடம் கரெக்டா இல்ல, இடம் சொல்லப்படல. இல்லபா இடம் சொல்லப்படல. என்னம்மா? ஜோடியாக. ஆமா 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 நல்ல கேள்வி. தம்பி என்ன கேட்கிறாப்பலன்னு சொன்னா, நாம் உங்களை ஜோடியாக படைத்திருக்கிறோம், உங்களை மட்டும் இல்ல, சுபஹானல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா எல்லாத்துலயும் ஜோடி. மிம்மா தும்பித்துல் அருள், சரியா, பூமி முளைக்க செய்கிறது, மரம் மட்டை செடி கொடி எல்லாத்துலயும் என்ன ஜோடி. கரண்ட்லயும் ஜோடி இருக்குது. ஜோடியை தூக்கி ஜோடியோடு வச்சா தான் ஃபேன் ஓடும், ஏசி ஓடும். ஜோடியை பிரிச்சுட்டா ஃபேன் படுத்துக்கிறோம், ஏசி படுத்துக்கிறோம். புரியுதா? அப்ப எல்லாத்துலயுமே நான் ஜோடியை வச்சுக்கிறேன் அப்படின்ட்டு பூமி முளைக்க செய்கிறது, அதிலும் ஜோடியை வைத்திருக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது ஒரு ஆயத்து, யாசீன் 36வது சூராவுல 36வது ஆயத்து. சரியா? இது ஒரு ஆயத்து. அப்புறம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வந்து ஆதமை படைத்த ஹதீஸ், அவங்களுடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வாவை படைத்தான் அப்படின்னு ஹதீஸ் வருது. இதை வச்சுக்கு நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம மனைவிய நம்ம விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் படைச்சிக்கிறான்
அப்படின்னு சொல்றாங்க. அப்படிதானே? ஆனா அப்படியா? அப்படி இல்லை, அப்படி இல்லை. ஏன் மனைவிய ஏன் விலா எலும்பு அல்லாஹ் படைக்கல? புரியுதா? அதான் இப்ப கேள்வி கேட்கிறாரு. அப்படி பார்த்தா இந்த தலாக் ஆயிருது, மூத்தா போயிடுறாங்க, இங்கிட்டு மூத்தா போவாங்க, அங்கிட்டு மூத்தா போவாங்க. அப்ப இன்னொரு கல்யாணம் முடிச்சுக்கிடுவாங்கல்ல, மாப்பிள்ள மூத்தா போயிட்டாலோ தலாக் சொல்லிட்டாலோ இன்னொரு கல்யாணம் முடிச்சிட்டாங்கல்ல, அப்ப அந்த பெண்ணுக்கு 2 பேருடைய விலா எலும்பு தான் படைச்சாங்க. இப்படிதான் கேள்வி கேட்கிறாங்க. இது அந்த ஆணின் விலா எலும்பிலிருந்து அந்த மனைவியை படைத்தான் என்ற புரிதல் தவறான புரிதல். சரியா? இது நம்மளோட அல்லாஹ் சொல்லவே இல்லை. அல்லாஹ் சொல்றது ஆதம், ஹவ்வா, இவ்வளவுதான். முதல் படைப்பை மட்டும் ஆதமுடைய விலா எலும்பிலிருந்து அவருடைய மனைவி ஹவ்வாவை படைத்தான். ஓகே, ஒண்ணும். இரண்டாவது, பெண்கள் பெண்கள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவர்கள். விலா எலும்பு என்று சொன்னால் கணவனின் விலா எலும்பு அல்ல, அவங்க வாப்பாவுடைய விலா எலும்பு. வாப்பா யாரு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப வாப்பாவுடைய விலா எலும்பு அல்லாஹ் சொல்றானே தவிர கணவருடைய விலா எலும்பை ஹவ்வாவுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சொல்றானே தவிர நம்ம மனைவிகளுக்கு அல்லாஹ் சொல்ல. சரியா? அதனால அது இப்ப குர்ஆன்ல பாத்தீங்களாக்க, நான் உங்களை மண்ணிலிருந்து படைத்திருக்கிறேன். குர்ஆன் இருக்குது. நம்மள அல்லாஹ் மண்ணில இருந்து படைத்தான். அல்லாஹ் நம்மள எதிலிருந்து படைத்தான்? விந்து, சினை, முட்டை இருந்து படைத்து வச்சுக்கிறான். மண்ணுண்டா யாரு? ஆதம் நபி அல்லாஹ் சொல்றான். அது ஆதம் நபி அல்லாஹ் சொல்றான். சரியா? நீர் என்று வேற ஒரு ஆயத்து இருக்குது, விந்து என்று ஆயத்து இருக்குது, நம்மளோட அல்லாஹ் பேசுறான். புரியுதா? புரியுதா புரியலையா? அத நம்ம எலும்பு படைக்கலே அல்லாஹ். நம்ம எலும்பிலிருந்து நம்ம மனைவியை படைக்கல. புரியுதா? கணவனின் எலும்பிலிருந்து அல்லாஹ் மனைவியை படைக்கவில்லை. வாப்பா ஆதமின் எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் பெண்ணை படைத்திருக்கிறான். அதுதான் அல்லாஹ் சொல்றான். நம்ம எலும்பிலிருந்து படைக்காதனால தலாக்காக வாய்ப்பு இருக்கிற செய்யுது. ரசூலுல்லாஹ் காலத்திலே தலாக் ஆணிச்சுல, போல ஆணிச்சுல, இன்னொரு கல்யாணம் முடிச்சாங்கல்ல. இன்னும் சொல்ல போனா நம்மளாவது ஒரு கல்யாணம் முடிச்சு வைக்கிறோம். அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்களாக்கு மூத்தா போயிட்டா டக்குன்னு அடுத்த கல்யாணம் முடிப்பாங்க, டக்குன்னு அடுத்த கல்யாணம் முடிப்பாங்க. அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா, இந்த அஸ்மா பின்த் உமைஸ் ரலியல்லாஹு அன்ஹா ஜாஃபர் பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹுவை நிக்காஹ் பண்ணாங்க. ஒரு போர்ல ஷஹீதாக்கப்பட்டார். ஷஹீதாக்கப்பட்ட உடனேயுமே மாப்பிள்ளை இல்லையா, அவங்கள அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நிக்காஹ் பண்ணிக்கிட்டாங்க. புரியுதா? ரெண்டாவது கணவர். புரியுதா? ஒரு 4 வருஷம் தான் இருந்தாங்க. 4 வருஷத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத் ஆயிட்டாங்க. மூணாவது கணவராக ஜாஃபருடைய அண்ணன் அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த அஸ்மா பின்த் உமைஸ் நிக்காஹ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் வாழ்ந்தாங்க. அப்படிலாம் இருக்குது. அப்ப மூத்தா போயிட்டு அடுத்த நிக்காஹ். அப்ப 3 கணவர், 4 கணவர், 3 மனைவி, மூத்தா போய் எல்லாம் தலாக்கு சொல்லப்பட்டு வந்திருக்குது. அதனால நீங்க உங்களுடைய புரிதல் தவறு. சரியாத்தா? வேற வச்சுக்கிறோமா? கனிபாயுடைய கேள்வி கடைசிக்கு முந்தைய கேள்வி, தம்பியுடைய கேள்வி கடைசியா வச்சுக்கிறோம். என்ன துவா பாய்? ஆமா, கடைசி அத்தியாயத்துல கனிபா என்ன கேக்குறான்னா, நம்ம லேட்டா வந்துட்டோம். ஒரு பேச்சுக்கு நம்ம வர்றோம், இமாம் அத்தஹியாத்துல உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. சரியா பாய்? அவர் அத்தஹியாத்துல உட்கார்ந்து இருந்தாலும் சரி, இல்ல நீங்க 4 ரக்காத் சேர்றீங்க, ஒரு ரக்காத் தொழுது இருந்தாலும் சரி, நீங்க ஒரு ரக்காத் தொழுது உங்களுக்கு 1 ரக்காத் தான் முடிஞ்சிருக்குது இல்லையா? அவர் சலாம் கொடுத்த பிறகு எந்திரிச்சு 3 ரக்காத் தொழுவ போறோம். அவருக்கு 4 ரக்காத்துங்கிறதுனால கொஞ்சம் அத்தஹியாத்தை இழுத்து எல்லாம் ஓதுவாரு, நமக்கு பரக்கத்தா டைம் கிடைக்கும். அப்ப நம்ம அந்த அத்தஹியாத்தை மட்டும் ஓதுனா போதுமா, இல்ல அத்தஹியாத்து, சலவாத்து, இந்த பாதுகாப்புக்குரிய துவாக்கள் எல்லாம் ஓதலாமா அப்படி கேட்கிறாங்க. தாராளமா ஓதுங்கள், சும்மா உட்கார்ந்து இருக்காதீங்க. புரியுதா? அத்திஹியாத்து ஓதுங்க, சலவாத்து ஓதுங்க. அப்புறம் என்ன செய்யுங்க? இந்த 4ஐ விட்டும் பாதுகாப்பு, அப்புறம் 2ஐ விட்டும் பாதுகாப்பு, அப்புறம் பாவ மன்னிப்பு, எல்லாத்தையும் என்ன செய்யுங்க? ஓத வேண்டியதை எல்லாம் ஓதுங்கள். ஆனால்
இமாம் சலாம் கொடுத்தவுடன் நீங்கள் சலாம் கொடுத்து விடாமல் ஓத வேண்டியதை ஓதுவது தப்பு கிடையாது. சலாம் கொடுக்கிறது தப்பு. உங்களுக்கு ஒரு ரக்காத் தான் முடிஞ்சிருக்குது. ஓதி முடிச்சிட்டு சலாம் இமாம் சலாம் கொடுத்துட்டாரா, நீங்க எந்திரிச்சு மிச்ச ரக்காத் தொழுவுங்க. சரியா ஜி? கேளுங்க தான் கடைசி கேள்வி. புரியல எனக்கு கேள்வி கேள்வி. பெருமையை கையாளுறீங்கன்னா புரியல எனக்கு. பெருமை வராமல் இருப்பதற்கு, அதாவது பெருமை வராம இருக்கிறது நீங்க எப்படி கையாளுறீங்க? இப்ப ஒரு பெரிய ஒரு ஆள்கிட்ட போய் நீங்க எப்படி பெருமை வராம கேட்டா அதுல ஒரு நியாயம் இருக்குது. நம்ம எல்லாம் பிஸ்கோத்து. சரியா? பெருமை ஒருத்தனுக்கு வர்றதுக்கு ஒரு தகுதி வேணுமா இல்லையா? என்ன மாற்றி ஒரு தகுதி ஆமா, என்ன மாற்றி ஒரு இருந்தா தான் பெருசா பெருமை வரும். அப்ப இருந்தாலும் வரக்கூடாது, மார்க்க பிரகாரம் இருந்தாலும் வரக்கூடாது. இப்ப நமக்கெல்லாம் நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லாதவன், பிளஸ் படிப்பு கிடிப்பு பெரிய ஞானம் ஒண்ணுமே இல்லை. ஏதோ ஏதோ ஒரு 2 ஆயத்தை படிச்சுக்கிறோம், ஒரு 2 ஹதீஸ் படிச்சுக்கிறோம். புரியுதா? இதை வச்சு அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டு இருக்கு. அப்ப ரப்புல் ஆலமீன் தான் பெருமைக்குரியவன். வேற பெருமைக்குரியவர் ரசூலுல்லாவே இல்லை இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தன்னை பற்றி சொல்லுகிற போது வமா ரப்புல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அல்லாஹ் தன்னை ரப்புல் ஆலமீன் என்று அறிமுகப்படுத்துகிறான் இல்லையா? அவன் அகிலத்தின் ரப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அவர்கள் அகில உலகத்தின் அருள் கொடை. அப்ப ரப்புல் ஆலமீன் என்று தன்னையும் நபிகள் நாயகத்தை ரஹ்மத்துல் லில் ஆலமீன் என்று சொல்லப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மாஷா அல்லாஹ் தபாரக்கல்லாஹ் 23 வருஷத்துல அவர்கள் செய்த சாதனை மகத்தான சாதனை இல்லையா? செஞ்சாங்க. கூட்டம் கூட்டமா மக்காவுடைய வெற்றிக்கு பிறகு மக்கள் என்ன பண்றாங்க? இஸ்லாத்தை நோக்கி வர்றாங்க. அப்பதான் இந்த சூரா வருது. இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரஐதன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக வஸ்தக்ஃபிருஹு. கனி பாய் இன்னும் ஒரு 2 நிமிஷம் பாய். என் புள்ள நிகழா இருக்குது. ஸ்கூல்ல படிக்கும் போது இந்த கடைசி நேரத்துல கனிபாய் மாறுச்சுக்கு எல்லாத்தையும் பேக்ல வச்சிரும். பெல்ல அடிச்சிருக்க மாட்டாங்க. பெல்ல அடிச்ச முதல் பிள்ளையாக என் புள்ள தான் வெளியே வரும். சரியா? ஓகே ஓகே. லாஸ்ட் என்ன சொன்ன? அதோடதான் மக்கள்லாம் மக்காவுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி, கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க அப்படிங்கிறது பெரிய விஷயம். அப்படின்னு மக்கள் வரும்போது இதெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு இதை பார்த்துட்டு பெருமை வந்துடக்கூடாது. பத்தியெல்லாம் நம்முடைய சேவை, நம்முடைய உழைப்பு, நம்முடைய தியாகம் அப்படிங்கிற எண்ணம் அறவே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் உத்தரவு போடுறான். ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உங்களுடைய ரப்பின் புகழை கொண்டு நீங்கள் ரப்பை இந்த வெற்றிக்கு நீங்கள் எல்லாம் ஒண்ணு கிடையாது. யார் தான் காரணம்? ரப்பு தான் காரணம். வஸ்தக்ஃபிருஹு, ரப்பிடத்தில் நீங்கள் பாவ மன்னிப்பு கேளுங்கள். இன்னஹு கான தவ்வாபா அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்பதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. சரியா? சுப்ஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி. சுப்ஹானக அல்லாஹும்ம, அல்லாஹ்வே நீயே பரிசுத்தமானவன். ரப்பனா வ பிஹம்திக, ரப்பே உன்னுடைய புகழை கொண்டு என்ன செய்கிறேன்? உன்னை புகழ்ந்த வண்ணமாக இருக்கிறேன். அல்லாஹு மக்ஃபிரிலி, அல்லாஹ்வே என்னை மன்னித்து விடுவாயாக அப்படின்னு அவங்களே கேட்டாங்க இருக்குது. இப்ப நம்ம எல்லாம் ஒண்ணுமே இல்லையே. ஒரே ஒரு செய்தியை சொல்லட்டுமானா, நீங்க தப்பா நினைக்க கூடாது. யார் உங்களை எல்லாம் நான் நண்பரா நினைச்சுதான் சொல்றேன். பதிவு செய்வோம். கேட்கிற சகோதர சகோதரிகளையும் தப்பா நினைக்க கூடாது. நான் அந்த எப்போ ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னால தோல்மண்டி பள்ளிவாசல்ல இமாமா இருக்கும் போது பஸ்ல போயிட்டு பஸ்ல வருவேன். பாலக்கரை பஸ் ஸ்டாப்ல பஸ் கேக்க நகர் வீடு நிக்கிறேன். ஒரு சகோதரர் என்கிட்ட சொன்னாரு, ஏஞ்சி நீங்க பஸ்ல நின்று
பஸ்ல ஏறி நின்றுக்கிட்டு போய் அப்புறம் வந்து எவ்வளவு கஷ்டப்படுறீங்க அப்படின்ட்டு ஒரு அமைப்பை சொல்லி நீங்க இந்த வேலை சேர்ந்துருங்க, நாங்க உங்களுக்கு கார் சொந்தமா வாங்கி தந்துடுறோம். சரியா? சொந்தமா கார் வாங்கி தந்தோம், கார்ல போலாம் கார்ல வரலாமே, எதுக்கு நீங்க சிரமப்படுறீங்க அப்படி. இன்னும் சொல்ல போனா அந்த அமைப்பில் அவர் என்னை விட பல ஆண்டுகள் ஜூனியர். சரியா? நான் அவரை வர பல வருஷம் சீனியரா இருந்துக்கிறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டார். நான் சொல்லிட்டேன், எனக்கு வந்து உங்க காரும் வேண்டாம், உங்க அமைப்பு வேண்டாம். சரியா? அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரே ஒரு வரலாறு எனக்கு ஞாபகத்துக்கு வந்துச்சு. அவர் வந்து உவைசுல் கரணி ரஹிமஹுல்லாஹு அலைஹி, கேள்விப்படுகிறீங்கல்ல? சரியா? அவரை பத்தி இமாம் முஸ்லிமே பதிவு பண்ணுவாங்க. அவர் வந்து ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல வாழ்ந்தாரு, யமன் தேசத்துல வாழ்ந்தாரு. அவருக்கு உம்மா இருந்தாங்க, வயசான அம்மா இருந்தாங்க. அவங்களுக்கு ஹிதமத் பண்றனால மக்காவுக்கு மதீனாவுக்கு வந்து ரசூல் என்ன செய்யல, பார்க்க முடியல. வந்து பார்த்தா ஒரு மாசம் ஆயிரும், போறதுக்கு ஒரு மாசம் ஆயிரும், உம்மா மௌத்தா போயிடுவாங்க. தடுமாறுறாரு. உம்மாவுக்கு ஹிதமத் பண்றதா ரசூல்லா வந்து பாக்குறதா? அர்ஷது, நீங்களா இருந்தா என்ன முடிவு எடுப்பீங்க? ரசூல்லா பார்க்கணும் பாய். நம்ம எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்கு இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்க்கணுங்கிற ஆசை நம்ம எல்லாருக்கும் கல்பு நிறைய இருக்குது. இதே ஆசை அவங்களுக்கு இருந்திருக்கும். அம்மாவுக்கு ஹிதமத் பண்ணணும். வந்த அம்மா மௌத்தா போயிடுவாங்க, என்ன முடிவு எடுப்பீங்க? அம்மாவை பார்க்கறது இல்லையா? அரசு நினைக்காப்புல வேற ஆளை நியமிச்சு விட்டு வந்து பார்த்து போயிடலாம் 2 மாசத்துக்காக இல்லையா அப்படின்ட்டு. அவர் என்ன முடியாது, அம்மாவை பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா ரசூல்லா பார்க்கவே இல்லை. எனவே அவர் சஹாபி இல்லை. அவரை பத்தி ரசூல்லா கேள்விப்படுறாங்க. கேள்விப்பட்டு சொல்றாங்க, உவைசுல் கரணி என்னமெல்லாம் துவா செய்யறாரோ அவர் துவாவை அல்லாஹ் ஏத்துக்கிடுவான் அப்படின்னு சொல்லிவிட்டு பெரிய சஹாபாக்கள் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட எல்லாம் நீங்க அவரை பார்த்தா உங்க பாவத்தை மன்னிக்க அவரை துவா செய்ய சொல்லுங்க. யார் பாவத்தை மன்னிக்க? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய பாவத்தை மன்னிக்க யார் துவா செய்ய சொல்லுங்க? உவைசுல் கரணியை துவா செய்ய சொல்லுங்க அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. மௌத்தாவும் போயிட்டாங்க. முதல் கலீஃபா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல பார்க்காம அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மௌத்தா போயிட்டாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க காலத்துல யமன் தேசத்துல அந்த ஒரு குழு வருது, பெரிய பெரிய மக்களா வயசான மக்களா இருக்கிறாங்க. அதை பார்த்து கலீஃபா புரிஞ்சுக்கிட்டாங்க, இதுல வந்து உவைசுல் கரணி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள யாரும் உவைசுல் கரணியா அப்படின்னு கேட்கறாங்க. அந்த பெரிய மனுஷன், நான் தான் உவைசுல் கரணி அப்படின்ட்டாரு. மாஷா அல்லாஹ், கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப சந்தோஷப்பட்டு உங்களை பத்தி ரசூலுல்லாஹ்வே நடத்தி சொன்னாங்க, நீங்க கேட்கிற துவாவை எல்லாம் அல்லாஹ் ஏத்துக்கிறவான்னு சொன்னாங்க, எனக்காக துவா செய்யுங்க. சரியா அப்படி சொல்லிவிட்டு நீங்க போங்க சொல்லுங்க, நான் ஒரு தபால் எழுதி தர்றேன். அவங்க எகிப்திலையும் இருந்தாங்க, அப்புறம் யமன் தேசத்துக்கு 2 நாடுகளையும் இருந்தாங்க. அந்த நாட்டு கவர்னர்களுக்கு நான் உத்தரவு தபால், நான் ஜனாதிபதி, அந்த கவர்னர்களுக்கு உத்தரவு தபால் போடுவேன். உங்க மதிப்பு என்னங்கிறத கவர்னருக்கு சொல்லி உங்களை அந்த மதிப்போடு என்ன செய்வேனா நடத்த வைப்பேன். சரியா? நீங்க யாருங்கிற நான் அந்த கவர்னர்கிட்ட சொல்லிடுறேன், உங்களை ராஜ மரியாதை செய்வாரு, அந்த கவர்னர் நடத்துவாரு, உங்களை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, தபால் எழுதி தர்றேன் அப்படிங்குவாங்க. நம்மளா இருந்தா வாங்கிட்டு போயிருப்போமா மாட்டோம் இல்லையா? வாங்கிட்டு போய் எல்லாத்தையும் பண்ணிருப்போம். ஆனால் உவைசுல் கரனி ரஹிமஹுல்லாஹு அலைஹி எனக்கு தபால் வேண்டாம், என்னைய பத்தி அவர்கிட்ட அப்படி சொல்ல வேண்டாம், நான் இதே மாதிரி எளிமையா இருந்து இப்படியே மௌத்தா போக நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி எளிமையா இருந்து அப்படியே மௌத்தா போனாரு அப்படின்னு இந்த வரலாறு இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமை பதிவு பண்ணிருக்கிறாங்க. சரியா? அதனால பெருமைக்கு அல்லாதான் சொந்தக்காரன். ஒருவேளை ஒரு பேச்சுக்கு நம்முடைய கல்வில் அப்பப்ப பெருமை வந்தால் ஓத வேண்டிய துவா என்ன? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு ஓதிட்டமாக பெருமை ஓடி போயிடும். புரியுச்சா? இது பாய் அதான் வேணும்னு சொல்லிட்டேன் பாய். ஏன் இல்ல கரெக்டா கனிபாய் பிடிக்கிறாரு. இல்ல இருக்குன்னா அப்படிலாம் சொல்லுவாங்க, இது தர்றேன் அது தர்றேன் அப்படின்ட்டு. ஏன் நான் கேட்கறேன், பஸ்ல போனா மரியாதை இல்லையா? கார்ல போனாதான் மரியாதையா? அல்ஹம்துலில்லாஹ்
நம்மளை பஸ்ல போகக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வச்சுக்கிறான்ல, ஏறக்கூடிய அளவுக்கு வச்சுக்கிறான்ல. நான் கூட யோசிப்பேன், 2 வீலர்ல போவாங்க, சைக்கிள்ல போவாங்க. இந்த சைக்கிள் போறாங்க பாருங்க, அழுத்திக்கிட்டு போறாங்கல்ல, இவங்களுக்கு கார் என்று காசு என்ற நியமத்தை விட இந்த ஆரோக்கிய நியமத்து இருக்கு பத்தியெல்லாம், அது மிகப்பெரிய நியமத்து. புரியுதா? ஒவ்வொருத்தவங்களுக்கு 2 வீலர்ல போனால கழுத்து வலிக்குது, இடுப்பு வலிக்குது. புரியுதா? கார்ல போகணும்னு யோசிக்கிறாங்க. அப்ப சைக்கிள் அழுத்தினா என்ன யோசிச்சு பாருங்க. சரியா? அதனால அப்படி யோசிக்கிறாங்க. சரி, ஹைர், முடிச்சுக்கிறோம். என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இதுவரை நம்ம எதை சொன்னமோ எதை கேட்டமோ அதன் பிரகாரம் அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தரட்டும். நம்ம எல்லோருடைய ஹலாலான ஹாஜத்துகளை, தேவைகளை வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி தரட்டும். நம்முடைய பல பேருடைய நோய்கள் இருக்கும், அந்த நோய்களை அல்லாஹ் நீக்கட்டும். எவ்வளவோ தேவைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய பிள்ளை பொம்பளை பிள்ளையா இருக்கு, ஒரு பொம்பளை பிள்ளைக்கு சாலிஹான மாப்பிள்ளை வேணும் அப்படிங்கிற தேவை இருக்கு. அது மாதிரி மாப்பிள்ளை இருப்பாங்க, சாலிஹான பொண்ணு வேணும் அப்படின்னு தேவை இருக்கு. அது மாதிரி கல்யாணம் முடிச்சிருப்பாங்க, சாலிஹான பிள்ளைகள் வேணும் தேவை இருக்கு. அப்ப காசு பணங்கள் எவ்வளவோ தேவைகள் இந்த துனியாவில் இருக்கிறது. நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் வெகு வெகு சீக்கிரமாக அல்லாஹ் நிறைவேற்றி வைக்கட்டும், பூர்த்தி செய்து வைக்கட்டும். நாம் செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னித்தது மாத்திரமல்லாமல் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைக்கட்டும், நம்முடைய பாவங்களை அல்லாஹ் நன்மைகளாக மாற்றட்டும். நாளை மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீக்கின்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும். 8:30 இன்ஷா அல்லாஹ் இகாமத்து.